பழனி கோயிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒண்ணு எக்ஸ்போஸ் ஆகி இதுல ஒரு 3 தரப்பு தொடர்புல இருக்கிறாங்க. வித்தவங்க வாங்கினவங்க ஒரு தரப்பு, அறநிலையத்துறை ஒரு தரப்பு, பத்திரப்பதிவு துறை ஒரு தரப்பு. 3 பேரும் சேர்ந்து கூட்டுச்சதி செய்துதான் இந்த ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் முதன்மையா வருது. நேற்றைக்கு அமைச்சர் பேசும்பொழுது சொல்றாரு, இந்த லேண்ட பதிவு பண்ண கூடாதுன்னு 15/9/2025, 16/11/2025, 25/12/2025 3 கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பட்டியல் கொடுக்கிறார். திட்டமிட்டோ திட்டமிடாமலோ அவர் சொல்லாத ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எழுதப்பட்டது 2026ஆம் ஆண்டு தாவேக அரசு அமைந்த பிறகு ஜூலை மாதம் 2ஆம் தேதி. இணை ஆணையர் செயல் அலுவலர் தண்டபாணி சுவாமி மடம் அவங்க மாரிமுத்து என்கிற அந்த ஈவோ ஒரு லெட்டர் எழுதுறாரு சார்பதிவாளருக்கு. இந்த லெட்டர் எழுதப்பட்ட அடுத்த நாள் எனக்கு இந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மனுவை அந்த பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போடுறாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு இந்த மனு வந்த 2 நாள்ல 6ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளர் விடுப்புல போறார். அவர் திட்டமிட்டு விடுப்புல அனுப்பப்பட்டார் அப்படின்னு ஹைகோர்ட்ல இன்னைக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவர் விடுப்புல போன அன்னைக்கு கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தர் டெபுடேஷன்ல அல்லது இன்சார்ஜ்ல உட்கார்ந்துட்டு சர்ச்சைக்குரிய இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கிறார். அடுத்த 2வது நாள் 9ஆம் தேதி கடிதம் எழுதின இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையர் அடிஷனல் கமிஷனரா ப்ரமோஷன் கொடுத்து நீங்க பழனியில இருக்காதீங்க, சென்னைக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. 2ஆம் தேதி ஜேசி கடிதம் எழுதுறாரு. 3ஆம் தேதி ஜேசிக்கு ப்ரமோஷன் இனிஷியேட் பண்றீங்க. அதே 3ஆம் தேதி எனக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கிற மனுவை பார்ட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த பதிவுத்துறை சார்ந்த அந்த ஆபீஸ் சார்ந்த யாரும் அங்க இல்ல. இது எவ்வளவு பெரிய ஊழல். கடிதம் எழுதின ஜேசிக்கு அடுத்த நாளே ப்ரமோஷனுக்கான ஒர்க்கை இனிஷியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த 2வது நாளே அவரை சென்னைக்கு ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? ஒரே ஒரு நாள் டெபுடேஷன்ல அல்லது இன்சார்ஜா கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு ஒரு ஜஸ்டின் மணிகண்டன் சார்பதிவாளரை யார் அனுப்புனா, என்ன ஆர்டரின் அடிப்படையில அனுப்புனாங்க? எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், கிரைம் இதுல ஒரு கிரைம் இல்ல 2 கிரைம். அறநிலையத்துறையினுடைய லேண்ட இன்னொருத்தருக்கு பதிவு பண்ணி கொடுக்கவே முடியாது. இப்ப உதாரணத்துக்கு எங்க தாத்தா ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு லேண்ட் எழுதி வச்சிருக்காருன்னு வச்சுங்க, 100 வருஷமா அந்த லேண்ட்ல நாங்க குடிசை போட்டு குடியிருந்தாலும் அந்த லேண்ட் ஒன்ஸ் கோயிலுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு கோயில் சொத்தா மாறிடுச்சுன்னா ஒரு நாள் என்னால பட்டா வாங்க முடியாது, எந்த கோர்ட் ஆர்டர் வச்சும் வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கோயிலுக்கு சொந்தமான அல்லது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட எதன் அடிப்படையில் அந்த சார்பதிவாளர் பதிவு பண்ணி கொடுத்தார்? 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கிறாருன்னா 98 கோடி ரூபாயை மறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. டெபுடேஷன்ல வந்த ஒருத்தருக்கு வில்லங்க சான்றிதழை கூட பார்க்காம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரா? அறநிலையத்துறை அமைச்சர் ஒரே ஒரு சார்பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணதை நடவடிக்கையா சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நடவடிக்கை போதாது. இது வெறும் சார்பதிவாளர் சம்பந்தப்பட்டதாக இல்லை. ஏன்னா தொடர்புடைய ஆவணங்கள் எதுவும் சார்பதிவாளர் மட்டும் முடிவெடுக்கக்கூடிய ஆவணம் கிடையாது. பதிவுத்துறையிலையும் அறநிலையத்துறையிலையும் உயர் அலுவலர்கள் வரைக்கும் இதுல தொடர்பு இருக்காங்கிற சந்தேகம் வருது. அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்காங்கிற சந்தேகம் வருது. முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, நாங்க அமைதியா போவோம், ஒரே ஒரு சார்பதிவாளரை நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது, அவரை பலியிட்டு மத்த எல்லாரையும் தப்பிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. தொடர்புடைய அமைச்சர்கள் மீது தங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய ஊழலை கூட கண்காணிக்க தவறிய அல்லது துணை போன அமைச்சர்கள் மீது நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும்.